கோர்ட்டு விசாரணை முடிஞ்சு நாட்டாம குற்றவாளின்னு தெரிஞ்சா நாட்டாமையும் அவர் குடும்பமும் ஊரை விட்டு போயிடணும். நாட்டாமங்கிற அந்தஸ்தையும் இவர் இழந்துடணும். இனிமே இவங்க குடும்பத்தை சேர்ந்த யாரும் நாட்டாமையா வரக்கூடாது. காப்பலேத்திட்டா. மிச்ச சொச்சு உள்ளூர் மானந்தான் இருந்துச்சு. அது எப்ப பஞ்சாயத்து கூட்டி வச்சு முடிவு கட்டிட்டா. அந்த ஃபேக்டரி நம்மளது இல்லைன்னு நான் 2 நாள்ல நிரூபிக்கணுமா? இல்லனா நாம இந்த ஊரை விட்டு போகணுமாமா? அதுல வெற்றியோட கையெழுத்து இல்ல. அது கூட ஒரு விதத்துல சீட்டிங் கணக்குல வந்துட வாய்ப்பு இருக்கு. நீங்க திரும்ப வர முடியாத அளவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க தான் போறேன். முதல்ல போய் அதை பண்ணு. நடுவுல நீ மட்டும் இல்லனா நம்மளோட மொத்த சொத்தையும் அவ எப்போ முழுகி இருப்பா. ஆமா வெற்றி, அதேதான் அவ திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா. அவ இன்னொன்னு சொன்னாங்க, நீ எப்படியோ தப்பிச்சிட்ட, அந்த ஜான்சி மாட்டிட்டான்னு. அப்படியே சொன்னா? ஆமாங்க. ஆனா நான் மறுபடியும் கேட்டதுக்கு மாத்தி பேசுறா. அவளோட மொத்த பேச்சிலையும் நான் தான் தடை, நான் போயிருக்கணும், உன்னாலதான் லேட் ஆச்சுன்னு வெவ்வேறு விதத்துல சொல்றாங்க. நீ கெட்டதை தடுக்க நினைச்ச, அது எப்படி அவளுக்கு பிடிக்கும்? நீ செத்தாலும் பரவாயில்லன்னு தான் அவ நினைப்பா. அது இல்ல வெற்றி, எனக்கு என்னமோ நானே நினைச்சு ஜான்சியை கொண்டது அந்த மதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா லட்சுமி, அத நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லைன்னு கோர்ட்டு தான் அவளை வெளியில விட்டுருச்சு. அந்த ஆதாரத்தை தாங்க நம்ம தேடணும். நிச்சயமா அந்த கொலையை பண்ணது அவளதான் இருக்கணும். அதுக்கான ஆதாரம் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவளை நம்ம ஈஸியா உள்ள தள்ளிடலாம். நம்மளோட சொத்து பிரச்சனை கூட அதனால தீந்துருங்க. அவன் இந்த சொத்துக்காக தான் இந்த கொலையை பண்ணிருக்கா. நாம இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளோட சொத்து எல்லாமே நமக்கு திரும்ப வந்துரும். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. இது பாருங்க, இப்போதைக்கு இந்த சொத்து பிரச்சனையை நம்ம மறந்துடலாம். முதல் வேலையா அவ கொலை செஞ்சதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிப்போம். அந்த மது உள்ள பொண்ணதான் நம்ம குடும்பமே நிம்மதியா இருக்கும். அவ வெளியில இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். லட்சுமி, எவ்வளவு பெரிய பாரம்பரியமான நம்ம குடும்பத்தை, இத்தனை பேர் இருக்கிற நம்ம குடும்பத்தை ஒரு சின்ன பொண்ணு ஒத்தாள அழிச்சிட்டாளே. இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய மரத்தையும் படர இடம் கொடுத்ததுக்காக அந்த கொடியை அதை அழிச்சதை பார்த்தது இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த மதுவும். நாம அவளுக்கு பாவம் பார்த்தோம், அவன் நம்மள பதம் பார்த்துட்டான். இப்ப இது நம்மளோட டைம், நாம அவளை இடம் மாத்தணும். என்ன பாக்குறீங்க? அவளை ஜெயிலுக்குள்ள தள்ளணுங்கிற. அதுல என்ன எழுதிருக்கு? சொல்றேம்மா. ஒரு சொத்தோட உரிமையாளர் அந்த சொத்தை விற்கவும் வாடகைக்கு விடவும் அதுல இருந்து வர பலனை அனுபவிக்கவும் எல்லா உரிமையையும் தான் தேர்ந்தெடுக்கிற ஒருத்தருக்கு சட்டப்படி எழுதி கொடுக்கிற பத்திரம். தெரிஞ்சுக்கிங்க மிஸ்டர், ஒரு பொருளை வித்தாச்சுன்னா அதை வாங்கினவனுக்கு தான் சொந்தம். யாருக்கிட்ட வித்தோம்? சொல்ல. எனக்கு தான் வித்துருக்கீங்க. இது
சேர்ந்து பண்ற கொல்ல. நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகிற மாதிரி அழுகிறேன்னு அப்படியே 2 பேரும் கூட்டு சேர்ந்து பண்ற கூத்து இல்ல அது. பணயா பணம், கோடிக்கணக்கான பணம். அந்த பணத்துக்கு ஆசைப்படித்தான் இப்படி ஒரு ஈன தொழில் செய்யறாரு. இவரை கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே நம்ம ஒரு பொம்பளைங்க. உங்க தாலியை அறுக்க முடிவு பண்ணியிருக்காரு. அப்பா, அப்பா, என்னப்பா என்னப்பா கண்ணுல கலங்கி இருக்கு? அது ஒண்ணும் இல்லடா, கண்ணுல தூசு விழுந்துருச்சு. அப்பா, தூசி கண்ணுல விழுந்துச்சா இல்ல மனசுல விழுந்துச்சா? என்னங்க தூங்காம என்ன பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? வந்து படுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வள்ளியம், சும்மாதான் வெட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னப்பா அதே கவலையில இருக்கீங்க? போங்கப்பா, போய் தூங்குங்கப்பா. போங்கப்பா. நீங்க எல்லாம் போங்கப்பா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போய் நான் படுத்துக்கிறேன். என்னங்க ராத்திரில கண்ணு முடிச்ச உடம்பு தாங்க கெட்டு போகும். மனசு கெட்ட பிறகு உடம்பு கெட்டா என்ன, கெடலினா என்ன? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இன்னமும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? நினைக்காம வேற என்ன பண்ண சொல்ற? எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. அப்பா அழாதீங்கப்பா. இந்த சொத்து போனா போகட்டும், விட்டு தொலைங்கப்பா. இத நம்ம சம்பாதிச்சுக்கலாம். என்னடா? ஆனா இது நினைச்சு நினைச்சு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கெல்லாம் என்னப்பா பண்ணுவோம்? எங்களுக்கு மீட்டெடுக்க முடியாத சொத்துப்பா நீங்க. இந்த சொத்துக்காக உங்களை பலி கொடுக்க நாங்க யாரும் தயாரா இல்ல. தங்கவேல், நீ புரிஞ்சுக்காம பேசுறடா. நான் இந்த சொத்து போகுதேன்னு கவலைப்படல. நாம அந்த பொண்ணு மதுகிட்ட ஏமாந்து போயிட்டோமேன்னு கூட கவலைப்படல. ஆனா நம்ம இடத்துல கோயில் வருது, பள்ளிக்கூடம் வருது, மண்டபம் வருது, இல்ல குடியிருப்பு வருது, அப்படி இப்படின்னா கூட அதை நானே இலவசமா கட்டி தானமா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கட்டா. ஆனா அங்க வரப்போறது பல பேரோட குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோறாகிற பீர் ஃபேக்டரிடா. அதுல ஒரு 100 பேரா 200 பேருக்கும் வேலை கிடைக்கலாம். அதனால கஷ்டப்பட போறது லட்சக்கணக்கான குடும்பம்டா. அந்த படுபாதக செயலுக்கு நம்ம இடத்த கொடுத்ததுனால தானே ஊருக்காரங்க பூஜையில காரி துப்புறாங்க. நம்ம பாட்ட முப்பாட்டன்னு நம்ம பரம்பரைக்கே நம்ம குடும்பம் ஒரு கருப்புள்ளி ஆயிடுச்சேடா. இந்த கலகத்தை நம்மளால எந்த காலத்திலயும் கழுவ முடியாம ஆயிடுச்சேடா. ஏங்க நாம என்ன பணத்தை வாங்கிக்கிட்டா எடுத்து கொடுத்தோம், அவங்க நம்மளை ஏமாத்தி எழுதி வாங்கிக்கிட்டாங்க. இல்லையம்மா, காலை என்னைக்குமே காரணத்தை சொல்லாதடி, களங்கத்தை மட்டும்தான் சொல்லும். அப்பா, அத பத்தி இப்ப நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. அது நம்ம கை மீறி போயிடுச்சே. இல்லடா வெற்றி, இன்னமும் வாய்ப்பு இருக்குடா. அது நம்ம கைக்கு திரும்ப வர்றதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுதுப்பா. அப்பா, அது என்னப்பா வாய்ப்பு? அதையாவது சொல்லுங்கப்பா. தெரியலையேடா, ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமா, அது மட்டும் எனக்கு புரியுது. மாமா, உங்க நல்ல மனசுக்கு எந்த கெடுதலும் வராது. நீங்க போய் தூங்குங்க மாமா. விடியற பொழுது நமக்கு நல்ல பொழுதாவே விடியட்டும். என்னங்க, வாங்க உள்ள வந்து படுங்க. வாங்க. வள்ளியம்மா, நீ போ, நான் அப்புறமா வர்றேன். அப்பா இல்ல, நீங்க இங்க இருந்து அதையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. போங்கப்பா. வந்து தூங்குங்க.
ஆமாப்பா போய் தூங்குங்கப்பா போய் போய் ரெஸ்ட் எடுங்கப்பா. உடம்புக்கு முடியாம போயிடுங்க. வாங்க வாங்கப்பா வாங்க வாங்க. வாங்க வாங்க. நீ போப்பா, நான் வரேன். ஏதோ விடியற பொழுது நல்ல பொழுதா விடியும்னு சொன்னியே, ஒரு ராத்திரியில என்னடி அதிசயம் நடந்துற போது? ஒரு ராத்திரி கூட இல்ல, இன்னும் அரை ராத்திரி தான் இருக்கு. அது அரை ராத்திரி கூட வேண்டாம், அரை நிமிஷமே போதும். ஏன் என்னடி சொல்ற? உன் கழுத்தை நெரிச்சு நான் கொல்றதுக்கு அரை நிமிஷம் போதும். இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ சந்தேகம் கேக்குறியா? அது நல்லது நடக்கணுங்கிறதுக்காக சொல்ற நம்பிக்கையான வார்த்தை. போய் தூங்கி தல. ஜெய், இந்த பாரு, வர வர உனக்கு அம்மாங்கிற மரியாதையே இல்லாம போச்சு. அதுக்கு நீ முதல்ல அம்மாவா நடந்துக்கோ, அப்புறம் தானா உனக்கு மரியாதை கிடைக்கும். என்னங்க, காஃபி குடிங்க. அங்க வச்சுட்டு போ. சூடு ஆறுறதுக்குள்ள குடிங்க. காலையிலேருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்க. அம்மா, அப்பா ராத்திரி தூங்குனாராம்மா? எங்கடா தூங்குனாரு? ராத்திரி முழுக்க கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருந்தாரு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் படுங்கன்னு. நடுவுல நான் தூங்கிட்டேன். விடிஞ்சு எழுந்து பார்த்தா அப்போ அவரு முழிச்சிட்டு தான் இருந்தாரு. இப்போ அவர் எங்கம்மா இருக்காரு?
அப்பா 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 அம்மா அப்பாவை காணும்மா. அம்மா அப்பா எங்க? இங்க தானடா இருந்தாரு. இல்லையம்மா, அங்க காஃபி மட்டும் தான் இருக்கு, அவரை காணும். நான் தாண்டா அவருக்கு காஃபி கொடுத்துட்டு போனேன். காஃபி கொடுத்துட்டு போனீங்களா? சரி இரு பாக்குறேன். ஐயோ, என்னமாச்சு? உங்க அப்பா இங்க தாண்டா இருந்தாரு. காஃபி கேட்டாரு, கொடுத்துட்டு உள்ள போயிட்டு வரதுக்குள்ள எங்க போனாருன்னு தெரியலடா. எங்கேயாவது தோட்டத்துக்கு போயிருப்பாருமா. தெரியலையேடா. சரிம்மா, நீங்க பதறாதீங்க, நாங்க தேடிட்டு வரோம். வாழ வெட்டி போலாம். ஐயோ, டேய் சீக்கிரம் பாருங்கடா. இருங்கம்மா, வந்துடுறோம். நல்லா தேடி பாருங்கடா. உட்காரா. உங்க மாமா இங்கே போயிட்டாரு. தெரியுமா இருங்க. பயப்படாதீங்க அத்தை. எதுக்கும் கலங்காம இருந்த மனுஷன் இப்படி ஒடிஞ்சு போயிட்டாரு. அத்தை, மாமா பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாரு, வந்துருவாரு அத்தை. இல்ல தேனு, அவரு முன்ன மாதிரி இல்ல. எங்கேயாவது போயிடுவாருன்னு பயமா இருக்கு. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, அதான் உங்க பிள்ளைங்க தேடி போயிருக்காங்கல்ல, கூட்டிட்டு வந்துருவாங்க. இல்லம்மா, காலையில இருந்து பச்சை தண்ணி கூட அவர் குடிக்கல. மனம் போயிடுச்சு, கௌரவம் போயிடுச்சுன்னு ராத்திரி பூரா புலம்பிக்கிட்டே இருந்தாரு. எல்லா கஷ்டத்தையும் பட்டாச்சு, இந்த அவமானத்தையும் படணுமான்னு ஆண்டவனே ஆண்டவனேன்னு வேண்டிக்கிட்டே இருந்தாரு. ஐயோ, நீங்க பாருங்க, மாமா வந்துருவாரு அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, வாங்க. இல்ல, எப்படி தேனு, லட்சுமி வேற கோயிலுக்கு போயிருக்கா. அவளுக்கு தெரிஞ்சா அவளும் தாங்க மாட்டாளே. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க அத்தை, மாமா வந்துருவாரு. உங்க பிள்ளைங்க தான் போயிருக்காங்கல்ல. நான் இங்க இருந்து பாக்குறேன். அத்தை சொன்ன கேளுங்க, மாமா வந்துருவாரு. அவர் வந்துருவாருமா. ஐயோ, மாமா வந்துருவாரு, நீங்க வாங்க அத்தை. குலசேகரன் சார். சொல்லுங்க சார். சாய் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்தாச்சா? நாளைக்கு சாயந்தரம் ரிப்போர்ட்லாம் வந்துடும் சார். சீக்கிரம் முடிங்க சார், பிளான் இன்னைக்கு அப்ரூவல் ஆயிடும் சார். ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி 4 நாள் ஓடி போச்சப்பா. இல்ல சார், இதுக்கு மேல டிலே ஆகாது. டிலே ஆயிடுச்சே. சாய் டெஸ்ட் பண்றவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து ரிப்போர்ட்டை உடனே வாங்க. மது, இவன் எதுக்கு வரான்னு தெரியலையே. இவங்களோட ஒரே தொல்லையா போச்சே, மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கானு. விடுங்க பாஸ், இவங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க.
என்ன நாட்டாம பழைய ஞாபகத்துல மறந்து போய் இந்த பக்கம் வந்துட்டீங்களா என்ன? மறக்கலம்மா, எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. இது ஏன் இடங்கிறதும் மறக்கல, நீ என்ன மாமா மாமான்னு கூப்பிட்டதும் மறக்கல. ரெண்டையுமே மறந்துருங்க. அது எதுவுமே உண்மை இல்ல. ஆனா நீ இப்படி பண்ணுவீன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? ஸ்டாப் இட். துரோகம் துரோகம் பேசுறீங்களே, அதுதான் எனக்கு என்னன்னு புரியல.